அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதம் சிறந்த எண்களாக கொடுக்கப்பட்ட ஒரு 3 எண்கள். அந்த 3 எண்களோட தொடர்புடைய இன்னொரு 3 எண்களை நான் கொடுத்துருந்தேன். அதில் மிகச்சிறந்த 3 நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா 2, 7, 9ங்கிற இந்த 3 எண்கள் இந்த மாதத்தில் பயணிக்கக்கூடிய அதிகபட்ச எண்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் இல்லாமல் நம்ம கடந்த ஒரு வாரமாகவே அந்த 2, 7, 9ங்கிற நம்பரை கண்டிப்பாக பயன்படுத்திட்டு வாருங்கள், நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதை எத்தனை பேர் வந்து முழுமையாக பயன்படுத்தினீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யலாம். நமது சேனலில் பெட்டிங், சூதாட்டம் இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடைபெறுவதில்லை. அனைத்தும் ஒருவித பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டுமே எடுக்கப்படுகிறது. லேர்னிங் பர்பஸ், கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்ம சொல்லக்கூடிய என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழுமையாக ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நல்ல ஒரு 4 டிஜிட் பேட்டர்னை எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஆல்போர்டு மெத்தடையாவது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு ஏபிபிசி மெத்தடையாவது தெரிஞ்சு வச்சுருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 டிஜிட் மெத்தடையாவது தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது 3 விஷயங்களையும் நம்ம சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே 4 டிஜிட் இலக்கம் உள்ள 4 டிஜிட் இலக்கம் நமக்கு வந்து ஒரு 4 டிஜிட் வின்னிங்காக கிடைச்சி நமக்கு வந்து ஒரு 5 lakhs வின்னிங் அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக நம்ம பெற முடியும். அதுக்கு நம்ம முதல்ல இருக்கக்கூடிய ஒரே விஷயம், முதலில் நம்ம ஆல்போர்டு எண்களை எப்படி நம்ம தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும். அந்த ஆல்போர்டு எண்களை முதல்ல நம்ம தேர்வு செஞ்சிட்டோம்னாவே அடுத்து அதுக்குண்டான பேர் நம்பருங்களை கண்டுபிடிச்சி ஏபிபிசிஏசியாக ட்ரை பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சிக்கல்களை வந்து நம்ம சமாளிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு பிறகு ஏபிபிசிஏசியில் நம்ம ஒரு நல்ல ஒரு பேட்டர்னை எடுத்து விளாண்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு நம்ம 3 டிஜிட்டுங்கிற மாதிரி நம்ம போய் விளையாடலாம். ஓகேங்களா? இது 3லேயுமே ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, நம்ம ஓரளவுக்கு நல்லா கெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுலேயே ஒரு விஷயங்கள் தோன்ற பட்சத்தில் மட்டும்தான் அடுத்து நீங்கள் 4 டிஜிட் பேட்டர்னில் கண்டிப்பாக நம்ம சார்ட் கணிப்புங்கிற மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு விஷயங்கள் புரியும். ஓகேங்களா? அதனால் இன்றைக்கியோட வீடியோ வந்து எவ்வளவு பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற பட்சத்தில் இது இந்த மாதத்திற்கான சிறந்த எண்களாக இருந்திருக்கு. சரிங்களா? இந்த மாதம் முழுவதுமே இந்த சிறந்த எண்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் வந்து வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கும் எதுவுமே புரியாது. நான் சொல்லக்கூடிய 2 விஷயங்களை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் விளையாடுகிற பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங்கை நீங்கள் தினமுமே எடுக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த எண்களை வச்சு தான் இப்படி கேம் விளாண்டுருக்காங்களா? இந்த 18 நாட்கள் முடிந்து விட்டது. இந்த 18 நாட்களில் ஒரு 6 எண்களை பயன்படுத்தியே இந்த மாதத்தை முடித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 18 நாளையுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இதில் எத்தனை ஆல்போர்டு நம்பர் தினமும் பயன்படுத்தும் போது வின்னிங் கிடைச்சிருக்கும், எத்தனை ஏபிபிசிஏசி எண்கள் கிடைச்சிருக்கும், எத்தனை டபுள்ஸ் நம்பருங்களை பயன்படுத்தியிருக்கும் பொழுது கிடைச்சிருக்குங்கிற ஒரு சூட்சமமான விஷயங்களை வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறவர்களாக இருந்தால் நம்ம வீடியோவை பார்க்க வேண்டாம். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்களுக்காகத்தான் நான் இது போன்ற விஷயங்களை எடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து முழுமையாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் நான் ஏன் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா 2, 7, 9ங்கிற நம்பரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த 2, 7, 9ங்கிறது இந்த மாதத்திற்கான சரியான பேட்டர்னில் 29 நாட்கள் தொடங்கி 1ஆம் தேதி முதல் 29 நாட்கள் முடியும் வரை இந்த 2, 7, 9இல் நல்ல ஒரு கேம் இருக்கும். ஆனால் நாளை வந்து பார்த்திங்கன்னா வின்வின் டிராவுக்கு எது போல் கணிப்புகள் வரும் வராதுங்கிற விஷயங்கள் வந்து 4 டிஜிட் பேட்டர்னில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது சூப்பராக அந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்றாக புரியும். ஓகேங்களா? அதனால் இந்த 2, 7, 9ங்கிற நம்பர் இந்த மாதத்தில் எந்தெந்த இடங்களில் எப்படி பயணித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 2, 7, 9ங்கிற இந்த 3 எண்கள் ஒரு 3 இலக்க எண்களில் எந்த இடத்தில் வந்தாலும், அதாவது ஏபிசிங்கிற போர்டில் எந்த இடத்தில் வந்தாலும் அடுத்த நாளும் நீங்கள் அதே நம்பரை வந்து ஆல்போர்டாக பயன்படுத்துங்க. ஓகேங்களா?
ஆல்போர்டாக பயன்படுத்துங்க. இந்த 279ங்கிற நம்பர் எப்படி பயன்படுத்தினால் எப்படி வின்னிங் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 279ங்கிறத நீங்கள் மாதம் முதல் நாளே நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி அந்த நம்பர் வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாளே 7ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்த நாள் 279ன்னு பயன்படுத்தும் போது அடுத்த நாள் 7 கிடைச்சிருக்கும். இதே போல் நீங்கள் பயன்படுத்திட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிகிட்டே பாருங்கள். 2 வந்திருக்கும், அடுத்து 2 வந்திருக்கும், டபுள்ஸ் வந்திருக்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வந்திருக்கும், அடுத்து 97ஆக உங்களுக்கு அந்த ஏபி நம்பர் வின்னிங் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபியில் டபுள்ஸாக கிடச்சிருக்கும், இந்த இடத்துல 2 ஏபி பிசி டபுள்ஸாக கிடச்சிருக்கும், இங்கே 97ங்க நம்பர் வந்து ஏபியில் டபுள்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? டபுள்ஸ் இல்லை, ஏபியில் வந்து உங்களுக்கு ஒரு பேர் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே சி போர்டில் 2 உங்களுக்கு வின்னிங் கிடச்சிருக்கும், அடுத்து 9 ஏ போர்டில் வின்னிங் கிடச்சிருக்கும், 9ன்னு சொல்லிவிட்டு ஏசியில் 99 வின்னிங் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த ஏ போர்டில் 2 வின்னிங் கிடச்சிருக்கும், அடுத்து இங்கே பிசியில் 99ங்கிற நம்பர் வின்னிங் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு 2 நாள் கேப்பில் வந்து அடுத்த நாள் 7ங்கிற நம்பர் வின்னிங், அதுக்கு அடுத்து 9, அப்புறம் 2 9ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்குமே, அதாவது 18/2/2024 அக்ஷயா ட்ரா வரைக்குமே இந்த 279ங்கிற நம்பரை சூப்பராக வந்து கேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது இடைப்பட்ட கேப் என்னென்ன எண்கள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதையுமே நீங்கள் பொறுமையாக பாருங்கள். நீங்கள் ஒரு நல்ல ஒரு விளையாடக்கூடிய நபராக இருந்தாலும், விஷயங்கள் தெரியாத நபராக இருந்தாலும், இந்த 279ங்கிற நம்பரை மட்டுமே எடுத்துக்கொண்டு 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையில், 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையிலுங்கிற மாதிரி நம்ம ஒரு மாதத்தில் எத்தனை நாட்கள் முடிகிறதோ அந்த நாட்களில் தொடங்கி 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி இந்த மாதம் இருக்குது, அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 31 நாள், அதுக்கடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30 நாளுங்கிற மாதிரி ஒரு மாதத்தின் தொடக்கத்திலேயே 279ங்கிற நம்பரை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி மாதம் முழுவதுமே ஆல்போர்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சம்பாதிக்கலாம். ஏபிபிசி ஏசியாக அந்த நம்பரை கன்வெர்ட் பண்ணி எழுதலாம். அந்த நம்பரை நீங்கள் டபுள்ஸ் நம்பராக எழுதலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து 22 77 99 அப்படிங்கிற மாதிரி டபுள்ஸ் எழுதிக்கலாம். இந்த நம்பரை நீங்கள் கண்டினியூவாக பயன்படுத்தினீங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே 99 வந்து இன்றைக்கி பிசியில் பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இன்னையோட ரிசல்ட் எப்படி வந்து 93 99ன்னு சொல்லிட்டு 4 டிஜிட் பேட்டர்னில் இன்றைக்கி எந்த நம்பரை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிறந்த கணிப்பை வந்து கண்டிப்பாக நாளைக்கு காலையிலக்குள்ளே உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருவேன். இந்த 93 99ங்கிற இந்த 4 இலக்க கடைசி 4 இலக்க எண் ஏன் இன்றைக்கி வந்து கேமில் வந்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லும் பொழுது ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து இந்த 279ங்கிற நம்பரை மட்டுமே பயன்படுத்திட்டு கொண்டு வாருங்க. ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா 279ங்கிற பேட்டர்னை ஒரே ஒரு பேட்டர்னை மட்டும் எடுத்துகிட்டு ரெகுலராக பயன்படுத்திட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னொரு பேட்டர்னை பயன்படுத்தலாம். 0355ங்கிற இந்த பர்டிகுலரான பேட்டர்னை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு பேட்டர்னை கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு வின்னிங்கை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 2 பேட்டர்னையுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் விளையாடக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்குமே இந்த விஷயம் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த 279ங்கிற நம்பரில் எங்கெங்கெல்லாம் ரிசல்ட் வந்துச்சுன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இந்த 035ங்கிற நம்பரை மட்டுமே 1ஆம் தேதி முதல் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த 035ங்கிற நம்பர் எப்படி வந்து ரிசல்ட்டை வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? முதல் நாளே 5ம் பாஸ் ஆகிருக்கும், 0ம் பாஸ் ஆகிருக்கும். தொடர்ந்து ஒரு வாரம் ரிசல்ட் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஒரு வாரம் அந்த கேமில் அந்த நம்பர் தான் இருக்கும். பாருங்கள், 90ங்கிற நம்பரில் பி போர்டில் ப்ளூ கலர் கட்டம் பாருங்கள் 0, அடுத்து 5 இருக்குது, அடுத்த நாள் 3 இருக்குது, அதுக்கடுத்த நாள் 0, அதுக்கடுத்த நாள் 0, அதுக்கடுத்த நாள் 2 5 வந்திருக்கு, அதுக்கடுத்த நாள் 5, அதுக்கடுத்த நாள் பி போர்டில் 5, அதுக்கடுத்த நாள் ஏ போர்டில் 0, அதுக்கடுத்த நாள் நேற்று வந்த அக்ஷயா ட்ராவில் 3ங்கிற எண் வந்து சூப்பராக பேட்டர்ன் உட்காந்துருக்கும். ஓகேங்களா? இது போல் நீங்கள் ஒரு மாதமே இந்த பாருங்கள், இந்த சார்ட்டை முழுமையாக நீங்கள் பாருங்கள். 1ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் இந்த 279ங்கிற நம்பரும் 035ங்கிற நம்பரும் சூப்பராக ஃபில் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் செய்யக்கூடியது ஒரே விஷயந்தான். இந்த 279ங்கிற பேட்டர்னை எடுத்து நீங்கள் விளையாடுறீங்களா?
இல்லை 0-3-5ங்கிற பேட்டர்ன் எடுத்து விளையாடுறீங்களாங்கிறத பார்த்துக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங் பண்ணுங்கள். இப்போ வந்து 5-0 அப்படிங்கிறது 2 நம்பர் ஆச்சு. இங்கே ஒரு 2 நம்பர் 0-5 சேர்த்து 4 நம்பர் ஆச்சு. 5-6-7-8-9-10-11-12 13 நம்பருங்கள் ஆச்சு வச்சுங்களா. அப்போ 18 நாட்களில் 13 நாள்களில் வந்து நீங்கள் 0-3-5ங்கிற நம்பர் எடுத்து வின்னிங் வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன், 0-3-5ங்கிற நம்பரை எடுத்து மட்டுமே நீங்கள் 13 நாட்கள் வின்னிங் ஆல் போர்டில் வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு பிறகு இந்த ரெட் கலர் மார்க்கிங்கில் பாருங்கள், இங்கே 2 நாள், மேலே 3 நாள், 5 நாள், 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 18 நாட்களுமே 18 நாட்களுக்கு குறைவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து 2-7-9ங்கிற நம்பர் பயணிக்குது. அப்போ நீங்கள் எந்த பேட்டர்னை நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மனதில் வச்சுக்கொண்டு அடுத்த மாதம் முதலிலிருந்து நீங்கள் இந்த விஷயத்தை தொடங்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதம் இந்த 1ஆம் தேதி முதல் 18 தேதி வரையில் இந்த எண்கள் தான் ரொம்ப அதிகபட்ச எண்களாக இந்த கேமில் இந்த மாதம் வந்திருக்கும். ஓகேங்களா. இப்போ எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம், ஆல் போர்டில் நான் இந்த நம்பருங்களை பயன்படுத்தும் பொழுது இது போல் வின்னிங் கிடைக்கும். ஒருவேளை இந்த 2-7-9ங்கிற நம்பரையும் 0-3-5ங்கிற நம்பரையும் ஏபிபிசிஎஸ்சியாக எழுதினால் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற நண்பர்களுக்கு அவங்களுக்குமே நான் சொல்லக்கூடிய நம்பருங்களை நோட் பண்ணி வைங்க. இந்த 2-7-9ங்கிற நம்பரும் 0-3-5ஓட மேட்ச் பண்ணால் என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2-0-2-0-2 ஓகேங்களா, ரிவர்ஸில் எழுதிக்கலாம். அடுத்து 2-3-3-2 ஓகேங்களா. அடுத்து 2-5-5-2ங்கிற மாதிரி இந்த ஒரு 6 நம்பருங்கள் வரும். ஓகேங்களா. 2ங்கிற நம்பரை எடுத்து 0-3-5ங்கிற நம்பரோட பயன்படுத்தும் பொழுது இந்த 6 எண்களுக்கு மேலே எந்த நம்பரும் வராது. ஓகேங்களா. அதுக்கு பிறகு 7ங்கிற நம்பரை எடுத்து 0-3-5ங்கிறோட மேட்ச் பண்ணோம்னா 70-07, 73-37, 75-57. நீங்கள் இந்த 7ங்கிற நம்பர் எடுத்து 0-3-5ஓட நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா இந்த 6 நம்பர் தான் வரும். இதுக்கு மேல் நம்பர்கள் வராது. ஓகேங்களா. அடுத்து இந்த 9ங்கிற நம்பரை எடுத்து 0-3-5ஓட பேர் நம்பராக எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும்னா 90-09, 93-39, 95-59ங்கிற மாதிரி இந்த எண்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஏபிபிசிஎஸ்சியாக எடுத்து பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் இது போல் நம்பருங்களை சூஸ் பண்ணி எழுதிக்கிட்டு அது 1ஆம் தேதி முதலாக 31 நாள் இருந்தாலும் 29 நாட்கள் இருந்தாலும் 30 நாட்கள் இருந்தாலும் மாதம் முதல் நாளிலே இது போல் ஒரு பேட்டர்னை எடுத்து எழுதி வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து உங்களுக்கு பேர் எடுத்து விளையாடலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 3ங்கிற நம்பர் வந்து ரொம்ப நாளாக பெண்டிங் வருது அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய 3ல் என்னென்ன நம்பர்லாம் இருக்குது. இப்போ 23 இருக்குது, 32 இருக்குது, இங்கே 73, 37 இருக்குது, இங்கே 93, 39 இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பரை ரொம்ப லாங் பெண்டிங்கில் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் எப்போ வந்தாலும் டபுள்ஸ் நம்பராக வரணும், அப்படின்னா ட்ரிபிள்ஸ் நம்பராக வரணும் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்குண்டான பேர் நம்பர் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த 2-7-9ல் 0-3-5ங்கிற நம்பரோட பேர் நம்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த நம்பருங்களை எடுத்து பயன்படுத்தலாம். இந்த 23-32, 73-37, 93-39ங்கிற மாதிரி ஒரு ஏ போர்ட்லேயோ அல்லது ஏதோ ஒரு போர்டில் வந்து 3 போர்டில் வந்து ஏதோ ஒரு போர்டில் பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பருங்க வந்து வந்ததுன்னா இந்த நம்பருங்களை இப்படி தான் க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா. இதுதான் ஒரு சிறந்த கணிப்பாக இருக்கும். ஓகேங்களா. அதனால் ஏபிபிசிஎஸ்சியாக எடுத்து பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி எடுத்துக்கொண்டால் எப்படி அவங்க வின்னிங் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ இந்த 2-7-9ஐயும் 0-3-5ங்கிற நம்பரையும் எப்படி எடுத்திருந்தால் இந்த நம்பருங்க எப்படி வின்னிங் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முதல் நம்பர் என்ன நம்பர், இந்த 57ங்கிற நம்பரை பார்க்குறோம். இந்த 57 எங்கே வின்னிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா மொதல் நாளே 5-7ங்கிற மாதிரி காம்பினேஷனில் மொதல் நாளுமே இந்த 57 பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதே போல் இந்த 90 பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடம் ஏபியில் 90 அப்படிங்கிற மாதிரி இந்த இடம் வந்திருக்கும். ஓகேங்களா. அடுத்த நம்பர் 99
95 ஓகேங்களா. இந்த 95 அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா. இந்த 95ங்கிற நம்பர் எந்த இடத்துல பாஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய 959ங்கிற இந்த இடத்துல தான் நம்ம இந்த பர்டிகுலரான தேதியில் நம்ம என்ன நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா 8ஆம் தேதி நம்ம இந்த மாதம் 8ஆம் தேதி கொடுத்துருந்த ஏபிபிசிஏசியில் 9559 மட்டும்தான் கேமில் வரும், வேறு எந்த நம்பரும் கேமில் வராதுன்னு சொல்லி அடித்து கொடுத்தோம். ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் தான் கொடுத்தோம் 9559. அந்த நாளில் வந்து இந்த 95 ஏபிலையும் 959 பிசிலையும் பாஸ் ஆகிருந்துச்சு. ரெகுலராக 279ங்கிற நம்பரை பயன்படுத்தும் பொழுது டபுள்ஸ் நம்பரை பயன்படுத்திட்டு வாங்கன்னு சொன்னேன். அன்னைக்கு பாஸ் பண்ணியிருந்த நம்பர்கள் 99ன்னு ஏசிலையுமே வின்னிங்காக இருக்கும். அன்றைக்கி நம்ம 3 டிஜிட் வின்னிங் வந்து நம்ம நம்மளோட சேனலில் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. இந்த 95மே இந்த அடுத்து வரக்கூடிய இந்த 59ம் ஓகேங்களா. இந்த நம்பர் இப்படி வந்து ஏபிபிசிஏசியாக பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா. அடுத்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த 09 அப்படிங்கிற நம்பர். இந்த 09 என்றைக்கு நம்ம வின்னிங் கொடுத்தோம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 099 இந்த 099 வீடியோ வந்து என்றைக்கு போட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி வின்வின்காக நம்ம போட்டிருந்தோம் ஓகேங்களா. அந்த 12ஆம் தேதி வின்வின்காக நம்ம கொடுத்த 09ங்கிற ஏபிபிசிஏசி அப்படிங்கிற நம்பர் வந்து 2 போர்டில் வந்து ஏபிலையும் பாஸ் ஆகிருக்கும், ஏசிலையுமே பாஸ் ஆகிருக்கும். அப்போ ஏபி ஏசிங்கிற மாதிரி 2 இடத்துல பாஸ் ஆகிருந்தாலும் 99ங்கிற டபுள்ஸ் வந்து பயன்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த நம்பரை பாஸ் பண்ணியிருந்தால் 99ங்கிற மாதிரி இந்த 099லேயும் நம்ம 3 டிஜிட் நம்பரை தான் வின்னிங்காக கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் அந்த நாளில் நம்ம பதிவிட்ட வீடியோவை பார்க்கலைன்னாலும் அந்த 12ஆம் தேதி வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். 8ஆம் தேதி எப்படி நம்ம 959 வின்னிங் கொடுத்தோமோ 12ஆம் தேதியுமே சூப்பரான ஒரு வின்னிங் நம்ம கொடுத்தோம் ஓகேங்களா. இது ரெண்டுமே வந்து 3 டிஜிட் வின்னிங்காக நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. அதுக்கு பிறகு இந்த 09 2 முறை நமக்கு வந்து கொடுத்துருந்தோம் வின்னிங் ஓகேங்களா. 2 போர்டில் வின்னிங் வந்துருந்துச்சு. அதே போல் இந்த 57ங்கிற நம்பரும் பார்த்திங்கன்னா 57 வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஏபியில் பாஸ் ஆகிருந்தாலும் இன்னொரு இடத்துலையுமே என்ன ஆகிருக்குன்னா இந்த இடத்துல பிசியில் வந்து 57ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த போர்டுமே அந்த எண்களுமே 2 தடவை வின்னிங் கிடச்சிருக்கும் ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த 39 ஓகேங்களா. இந்த 39ங்கிற நம்பர் இந்த 39 என்றைக்கு பாஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி அதாவது அக்ஷயா ட்ராவில் 39ங்கிற நம்பர் ஏபிலையும் ஏசிலையும் பாஸ் ஆகிருக்கும், 99ங்கிறது பிசியில் பாஸ் ஆகிருக்கும். இது சூப்பரான பேட்டர்னு. இன்றைக்குமே இந்த நம்பர் வந்து நம்ம பதிவிட்ட 15ஆம் தேதி அதாவது 50-50 அன்றைக்கி ட்ராவ் நம்பரை யாரெல்லாம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலையோ தயவு செய்து அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். நம்ம எப்படி வந்து இந்த இடத்துல 959ங்கிற நம்பர் வந்து 95 ஏபிலையும் பிசிலையும் கொடுத்து 99 வந்து பார்த்திங்கன்னா 95 ஏபிலையும் 59 பிசிலையும் வின்னிங் கொடுத்து 99ங்கிற நம்பர் வந்து ஆல் போர்டில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க டபுள்ஸ் நம்பர்னு சொன்னப்போ இங்கே 3 டிஜிட் வின்னிங் கொடுத்தோமோ அதே போல் இந்த 099ங்கிற நம்பரையுமே 09ங்கிற நம்பர் ஏபிபிசிஏசியை நம்ம பயன்படுத்த சொன்ன அன்னைக்கு நமக்கு வந்து 099 அப்படிங்கிற நம்பர் வந்து ஏபிலையும் ஏசிலையும் வின்னிங் கிடச்சி அந்த 99ங்கிற நம்பர் வந்து இங்கேயுமே 3 டிஜிட் வின்னிங்காக கிடச்சிச்சு ஆச்சுங்களா. அப்போ இந்த 399 வந்து இன்றைக்குமே நம்ம சிறந்த கணிப்பை கொடுத்துருந்தோம் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம குறிப்பிட இல்லை. அதாவது அக்ஷயாவுக்கு நம்ம பதிவிட்ட வீடியோவில் இந்த 399 அப்படிங்கிற நம்பர் நம்ம வந்து பதிவு செய்யலை. பட் வந்து புதன்கிழமையிலிருந்து இந்த வார இறுதிக்குள் கண்டிப்பாக இந்த 399ங்கிற நம்பர் வந்து 199 அல்லது 399 அல்லது 993-991ங்கிற ஒரு ஃபாலோஅப் நம்பரை நான் புதன்கிழமை உங்களுக்கு கொடுத்துருந்தேன் 50-50 ட்ராவுக்கு. அந்த 50-50 ட்ராவில் நான் கொடுத்துருந்தப்ப என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 399ங்கிற நம்பரை வந்து நான் 993ங்கிற நம்பராகவும் 991ங்கிற நம்பராகவும் நீங்கள் பயன்படுத்திடுவாங்க. இந்த வார இறுதிக்குள் இந்த நம்பர் கண்டிப்பாக 3 டிஜிட்டில் வரும் அப்படின்னு சொல்லி நான் அடித்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவுமே நீங்கள் 15ஆம் தேதி வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா. 15ஆம் தேதி வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா. இதில்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வின்னிங் கிடச்சிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 07ங்கிற நம்பர் இந்த 07ங்கிற நம்பர் எந்த இடத்துல வின்னிங் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 07 இல்லை 70ங்கிற நம்பர் ஓகேங்களா. 70ங்கிற நம்பர்
நான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சைபர் 7ன்னு மார்க் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த 70ங்கிற நம்பர் வந்து மார்க் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இந்த 70ங்கிற நம்பர் தான் வின்னிங் வந்திருக்கு. இந்த சைபர் 7 வந்து இன்னும் வரல. ஓகேங்களா? இந்த சைபர் 7 வந்து இன்னும் வரல. அப்போ இதுவும் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போ அந்த சைபர் 70ங்கிற நம்பர் எங்கே வின்னிங் வந்திருக்குன்னா முதல் நாளே 70ன்னே வந்திருக்கும். ஓகேங்களா? அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக கவனமாக 20 நிமிஷம் கேட்டதற்கு ரொம்ப நன்றி. இது எனக்கு பயனுள்ளதாக இருக்குமோ இல்லையோ அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் எல்லாருக்கும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை தரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஓகேங்களா? இப்போயும் இந்த க்ரீன் கலரில் வந்த எண்கள் இந்த 90 09 39 59 95 இந்த 57 இந்த 70 இந்த நம்பருங்க எல்லா நம்பருமே இந்த மாதத்தில் வந்த ஏபிபிசிஏசியில் வந்த எண்கள். ஓகேங்களா? இதில் வராத எண்கள் வந்து இந்த 20 02 23 32 25 52 07 73 37ங்கிற நம்பரும் இங்கே 75ங்கிற நம்பருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர். இந்த நம்பருங்க இந்த மாதம் இறுதிக்குள் இந்த எண்களை வந்து கண்டிப்பாக இந்த மிஷின் ஓட்டியே நிற்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எண்கள் வந்து கண்டிப்பாக இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த வின்வின்லேருந்து நாளைக்கு தொடங்கக்கூடிய வின்வின்லேருந்து இந்த மாத இறுதிக்குள் கண்டிப்பாக இந்த எண்களையுமே மிஷின் வந்து ரொட்டேஷனில் நிறுத்தும். அந்த எண்களை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்த பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் பதிவிடக்கூடிய இந்த விஷயங்கள் என்ன சொல்லியிருந்தேன், முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன். 22279ங்கிற நம்பரை பயன்படுத்தும் பொழுது 227799ங்கிற நம்பரையும் நீங்கள் பயன்படுத்தணும். 2227799ங்கிற நம்பரையுமே நீங்கள் பயன்படுத்தணும். ஓகேங்களா? அதே போல் இந்த 035ங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா 003355ங்கிற நம்பரையுமே நீங்கள் ஃபாலோப்பில் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதனால் இந்த விஷயங்களை வந்து இதுவரை கேட்டத நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இன்றைய பொழுது நாளை விடியக்கூடிய பொழுது திங்கட்கிழமை அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கிய ஒரு நல்ல விஷயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கான சிறந்த 4 டிஜிட் பேட்டர்ன் வந்து சூப்பரான ஒரு மெத்தடில் எடுத்தாச்சு. பட் வந்து டைமிங் வந்து கம்மியாக இருக்குது. நாளைக்கு வந்து கண்டிப்பாக காலையில் எவ்வளோ என்னால் சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஓகேங்களா? எப்படி இன்றைக்கி 9399ங்கிற நம்பர் இன்றைக்கி 4 இலக்க எண்களில் வந்து ஏன் இந்த பேட்டர்னை நிறுத்துனுச்சு மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேட்டர்னை தான் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்ல போகிறேன். அதை கேட்கும்போது கண்டிப்பாக உங்கள் மனதில் நல்ல ஒரு விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தோணலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 279ங்கிற நம்பர் எப்படியெல்லாம் வந்து இந்த ரிசல்ட்டை வந்து வந்திருக்கும், சைபர் 35ங்கிற நம்பர் வந்து எப்படியெல்லாம் காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு இந்த ரிசல்ட்டாக இந்த 18 நாட்கள் வின்னிங்காக கிடைத்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் இதுவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த 279ங்கிற நம்பரில் 9 ஏன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்னா, அந்த 9ங்கிற நம்பரை வச்சு மற்ற இருக்கக்கூடிய சைபர் 35ங்கிற பேரை எடுத்து எப்படி இந்த 399ங்கிற இன்றைக்கி 3 டிஜிட் வந்திருக்குங்கிற ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுதான் என்னோட சிறந்த எண்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லக்கூடிய எண்கள். ஓகேங்களா? 279 நான் எப்படி சிறந்த எண்கள் நான் சொல்கிறேனோ அதே போல் அதுக்கு அடுத்த சிறந்த எண்கள் சைபர் 35. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த 279ல் இருக்கக்கூடிய 9ங்கிற எண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு, ஏன்னா அந்த நம்பர் தான் இந்த மாதம் அதிகபட்ச டபுள்ஸை கொடுக்கும்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த 9ங்கிற நம்பர் ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த இடங்களில் வந்து டபுள்ஸாக வந்துருச்சோ அந்த இடங்களில் இந்த சைபர் 35ங்கிற நம்பர் எப்படி 3 டிஜிட்டில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மந்த்லி சார்ட் வந்து நேற்று வரைக்கும் நம்ம அக்ஷயா ட்ரா வரைக்குமே க்ளோஸாக இருக்கக்கூடிய இந்த வருஷம் இந்த சார்ட். ஓகேங்களா? அதனால் இந்த 279 அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த 9 மட்டுமே டபுள்ஸாக வந்துச்சு. அதிகபட்சம் இந்த மாதம் அதிகமாக வந்த டபுள்ஸ் வந்து இந்த 999ங்கிற நம்பரை தான் நான் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். அந்த 99
9 வந்து இந்த மாதம் 3 தடவை வின்னிங் வந்திருக்கு. ஓகேங்களா. நான் கொடுத்த 2 2 தடவை வந்து டபுள்ஸில் வந்து வின்னிங் ஆகிருக்கு. பெண்டிங் இருக்கக்கூடிய 7 இந்த மாதத்தில் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். நல்ல ஒரு வின்னிங்கை கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. அதனால் இந்த 9ங்கிற நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பருங்கிறதுனால இந்த 9ஐ எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த 035ங்கிற நம்பரோட எப்படி இந்த மாதம் ஒரு சிறந்த 3 டிஜிட் எண்களை இந்த மிஷின் வந்து கொடுத்துருக்கும். இந்த கேரளா லாட்ரியில் எப்படி வந்து இந்த 035ங்கிற நம்பரோட காம்பினேஷன் அந்த 9ங்கிற நம்பரை மட்டுமே எடுத்து ஏன் இந்த நம்பரை வந்து மிஷின் கொடுத்துருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன லாஜிக்காக நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா. இந்த நம்பரை ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 035 எப்படி இந்த 9ங்கிற நம்பர் டபுள்ஸில் வச்சு இதை பயன்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம 9 சொல்லிட்டு டபுள்ஸில் இந்த மாதம் வந்த எந்த நம்பர்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த ரிசல்ட்டில் இந்த 959 வந்த நம்பரில் ஏசியில் டபுள்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா. ஏசியில் டபுள்ஸ் வந்துச்சு. அதே போல் இந்த 099 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த எண்களில் 99 வந்து பிசியில் கிடச்சிச்சு அப்படிங்கிறத பார்க்குறீங்க. ஓகேங்களா. அடுத்து எப்போ டபுள்ஸ் கிடச்சிச்சின்னா நேற்று நடைபெற்ற அக்ஷயா குழுக்களில் 399 ரிசல்ட்டில் வந்து டபுள்ஸ் நம்பராக இந்த 99 வந்து கிடச்சிச்சு. ஓகேங்களா. இந்த 99ங்கிற நம்பரில் வந்து என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஃபார்முலா நம்பர் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த 279ல் 9 அப்படிங்கிற டபுள்ஸ் வந்து அதிகமாக வந்ததால் இந்த 9 எப்படி இந்த 035ஓட சேர்ந்து 3 இலக்க எண்களாக கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம இந்த 9 வந்து முதல்ல அந்த 5ங்கிற நம்பர் வந்து எப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த டபுள்ஸ் நம்பரில் அந்த 5 பாருங்கள் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி 959ங்கிற ரிசல்ட்டை ஒரு 3 டிஜிட் ரிசல்ட்டை வந்து இந்த மாதம் கொடுத்துருக்கும். ஓகேங்களா. நம்மளுமே இதே நம்பரை தான் வின்னிங்காக கொடுத்தோம். ஓகேங்களா. அதே போல் அடுத்த நம்பர் இந்த 0. ஓகேங்களா. இந்த 0 எப்படி வந்து இந்த டபுள்ஸ் நம்பரோட பேரை எடுத்து வச்சுருக்கோம்னு பாருங்கள். இந்த 0 ஓகேங்களா. இந்த 0 எப்படி வந்து பேராக எடுத்து இந்த நம்பரை வந்து வின்னிங் கொடுத்துருக்கோம்னு பாருங்கள். ஓகேங்களா. அன்னைக்குமே நம்ம 009ங்கிற நம்பரும் நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சிலையும் ஏசிலையும் பிசிலையும் நமக்கு வந்து 3 டிஜிட் வின்னிங்கை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதனால் இந்த நம்பர் அடுத்து வந்து இந்த 3ங்கிற நம்பர் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 3 மட்டும்தான். அந்த நம்பரை எடுத்து என்ன பண்ணியிருக்குன்னா மிஷின் என்ன பண்ணியிருக்கும் இந்த 3ங்கிற நம்பரை எடுத்து தான் நேத்தியோட அக்ஷயா டிராவில் வந்து அழகாக வச்சு கேமை முடிச்சிருக்கு. ஓகேங்களா. அழகாக வச்சு கேமை முடிச்சிருக்கு. இது எத்தனை பேர் வந்து இந்த விஷயங்கள் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் விளக்கங்களை வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேங்களா. எப்படி நம்ம ஒரு எண்களை சூஸ் பண்ணி இந்த நம்பர் தான் இந்த மாதம் வரும், அதிகபட்சம் வரும், அதிக டபுள்ஸை கொடுக்கும், அதோட பேர் நம்பர்களை வச்சு தான் 3 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணி தருங்கிற என்னோட கணிப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த எண்களில் நம்ம என்ன கொடுத்தோம் 3 எண்கள் இந்த 279ங்கிற 279ங்கிற நம்பரோட இந்த 035ங்கிற நம்பரை மட்டுமே காம்பினேஷனில் எடுத்து பக்காவாக ரிசல்ட் வச்சுருந்தா இந்த மாதம் சூப்பரான ஒரு 3 டிஜிட் வந்து இந்த 18 நாட்களில் வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா. ஒரு 6 நாள் இடைவெளியிலுங்கிற மாதிரி ஒரு 18 நாட்களில் வந்து ஒரு 3 சிறந்த ஒரு 3 டிஜிட்டை வந்து கண்டிப்பாக இப்படித்தான் எடுத்திருக்கும். ஓகேங்களா. மிஷின் வந்து இப்படி தான் ரொட்டேஷன் பண்ணி எடுத்திருக்கும். ஓகேங்களா. அதனால் நம்ம இந்த மாதம் என்ன ஃபாலோஅப் நம்பர் கொடுத்தோம் ஒரு வாரம் நம்ம ஒரு வாரத்துக்கான ஃபாலோஅப் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு வந்து புதன்கிழமையிலிருந்து இந்த வாரம் முடிவிற்குள் கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து உங்களுக்கு வின்னிங் நம்பராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த கணிப்பை தான் நான் அன்றைக்கே வந்து நான் உங்களுக்கு ஃபாலோஅப்பில் கொடுத்தேன். ஓகேங்களா. ஃபாலோஅப் நம்பரில் 991 993ங்கிற நம்பரை 2 நம்பருமே உங்களுக்கு நான் ஃபாலோஅப் கொடுத்தேன். இந்த 2 நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 399ங்கிற இந்த பேட்டர்ன் இந்த இடத்துல சூப்பராக வந்து வின்னிங் வந்து 3 டிஜிட்லேயே வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா. 3 டிஜிட்டில் நமக்கு வின்னிங்காக வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்குங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகேங்களா. 1 வீக் ஃபாலோஅப் தான் நம்ம கொடுத்தோம். நம்ம ஒரு மாதம் ஃபாலோஅப் கொடுக்கல. 15ஆம் தேதி வீடியோவில் நீங்கள் 15 அப்படிங்கிற வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள். பர்டிகுலராக அந்த தேதியில் குறிப்பிட்ட இந்த 399ங்கிற நம்பரை நான் 999ம் 993ங்கிற நம்பராக நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
சரிங்களா? அதனால் இது ஒரு நல்ல பேட்டர்னு, இது ஒரு நல்ல ஒரு மெத்தடு. இதை நல்ல ஒரு பயன்பாட்டில் நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு 4 டிஜிட்டோ அல்லது 3 டிஜிட்டோ எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்களே பயன்படுத்தி கொள்ளலாம்ங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த மாதத்திற்கான சிறந்த 4 டிஜிட் எண்கள், சிறந்த ஃபாலோப் எண்கள், சிறந்த ஏபிபிசி எண்கள், சிறந்த ஆல்போர்டு எண்களை என்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வார இறுதிக்குள் 28ஆம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு பேட்டர்னை உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுகிறேன். ஓகேங்களா? அது வரைக்கும் இந்த 19ஆம் தேதி விண்மீன் நாளைக்கு தொடங்குகிற அந்த 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை இதே போல் இருக்கக்கூடிய பெண்டிங்கில் இருக்கிற நம்பர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 777 ஒன்றும் இந்த மாதம் நம்ம கொடுத்த டபுள்ஸில் அடிக்கலை. 22 அடிச்சிருச்சு 2 தடவை, 99ம் 3 தடவை அடிச்சிருச்சு. ஓகேங்களா? அதனால் 777ங்கிற நம்பரை இந்த மாதத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக ஒவ்வொரு செட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வரலாம். ஓகேங்களா? அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். நன்றி.